என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? ஓட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? இது செய்யலாமா? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் கள நிலவரங்களுக்காக தேசிய தென்றல் டாக்டர் JS ராஜ்குமார் சார் அவர்கள். சார சொல்ல வேண்டாம், நிறைய பன்முக வித்தகர்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை களத்துல இருந்து உள்ளபடி நமக்காக தேடி தேடி கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அவருக்கு எங்களுடைய ஒரே நாடு சார்பாக மிகப்பெரிய நன்றி சார். சார், தர்மபுரி மிகப்பெரிய ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுகிறது. என்ன ரீசன், எப்படி இருக்காங்க சௌமியா அன்புமணி அவர்கள், அதை தாண்டி மற்ற வேட்பாளர்களின் நிலை என்ன? ஏன்னா திமுக சார்பாக மணி இருக்காரு, பாஜக கூட்டணி சார்பாக சௌமியா அன்புமணி இருக்காங்க, அதற்கு பிறகு அதிமுக சார்பாக அசோகனும், நாம் தமிழர் சார்பாக அபிநயாவும் தர்மபுரியில நிக்கிறாங்க. சோ எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கொண்டு வர போறாங்க சார்? இந்த முறை நான் பல இடங்கள்ல பாக்குறது, நான் தமிழர் போன முறை ஒரு சிக்னிபிகன்ட் ஃபேக்டராக ஒரு தாக்கம் உள்ள ஒரு அமைப்பாக இருந்தும், இந்த முறை என்னன்னு தெரியல, அந்த எல்லாருடைய அட்டென்ஷன் ஃபோக்கஸ் கவனம் நான் தமிழரை விட்டு போயிட்டு இந்த பக்கம் பாஜக வர்சஸ் திமுக அல்லது பாஜக திமுக அதிமுக. அதாவது டெஃபினட்டா அந்த நான் தமிழர் இந்த இடம் போய் அங்க பாஜக அங்க வந்துருச்சு. பல இடங்கள்ல அதிமுகவும் தள்ளி பாஜக அங்க வந்து பாஜக வர்சஸ் திமுக நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு இடம் தர்மபுரி. தர்மபுரியோட பேக்ட்ராப் பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சில மருத்துவர்கள் கிட்ட கூட நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு மிக்ஸ்ட் பாப்புலேஷன். அதாவது தர்மபுரியில வன்னியர்கள் டெஃபினட்டா அதிகமா இருக்காங்க. ஒரு கம்மியான அளவுக்கு இந்த கவுடாஸ் அவங்க கொஞ்சம் இருக்காங்க. அதாவது கர்நாடகால இருந்து வந்த ஆட்கள். அது இந்த எலெக்ஷன்ல இந்த MP எலெக்ஷன்ல மட்டும் கொஞ்சம் முக்கியம். ஏனென்றால் பாராளுமன்றத்துல அவங்க பாஜகவுக்கு இணைஞ்சிருப்பாங்க கவுடாஸ். அப்கோர்ஸ் கர்நாடகாக்குள்ள இருக்கிற கவுடாஸ் உடைய திங்கிங் வேற, அந்த ஒக்கலிகா கவுடா அது. பட் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கவுடாஸ் பொதுவா மொழியுடைய சார்புல கொஞ்சம் அவங்க நீ வேற மொழி பேசுற ஆளுன்னு சொல்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சென்ட்ரல்ல ஒரு இது இருக்கு. அது ரெண்டு. மூணாவது பட்டியல், இந்த பட்டியல் குரூப்பும் கொஞ்சம் அங்க அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தொகுதியை தவிர 6 தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு இல்லை. கிறிஸ்டின் மதம் சேர்ந்தவங்கள் சிறுபான்மையில இஸ்லாமியர்களும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்காங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்து எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நான் தமிழர்களுக்கு கன்சிடரேஷனே இல்லைங்க. பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சௌமியா அன்புமணி இருக்காங்க, நிக்கிறாங்க. இதை தவிர மணிங்கிறவர் திமுக வேட்பாளர், அவர் கொஞ்சம் பேசப்படுகிறார். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு இருமுனை போட்டியாகவும், அந்த இருமுனையில ஆல்ரெடி இது வரைக்கும் பார்க்குற வரைக்கும் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு, அதாவது வெறும் மணியும் அன்புமணியும் இருக்கிற சண்டையில அன்புமணிக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா வருது போல இருக்கு. அதுக்கு பல காரணங்கள். ஒண்ணு, அன்புமணி, நான் இன்னொருத்தர் ஒரு வேட்பாளரை பத்தி பேசும்போது, கனிமொழியை பத்தி பேசும்போது கூட சொன்னேன், ஒரு சிலருக்கு அதனால கொஞ்சம் பிரச்சனையா இருந்திருக்கலாம். அவங்க கனிமொழி, கருணாநிதி இஸ் a பிக் பிராண்ட் நேம் அப்படி அவங்க ஸ்வீப் பண்ணுவாங்க. அது போல அன்புமணிங்கிறது ஒரு பிராண்ட் நேம். கடந்த ஒரு 20-25 வருடமா வளர்ந்த ஒரு பிராண்ட் நேம் அன்புமணி. ஸோ அந்த சௌமியா அன்புமணிக்கு அந்த பிராண்ட் நேம் 1. ரெண்டாவது வன்னியர் அங்க பெரும்பான்மையா இருக்காங்க. ஸோ அந்த வன்னியர் ஓட்ஸ் ஃபுல்லா அந்த பக்கம் எடுப்பாங்கிறது நம்பர் 2. நம்பர் 3, ஒரு அனுதாப அலை. சென்ற முறை அங்க அன்புமணி இதே தர்மபுரியில நின்று அவரு தோல்வி பெற்றார். அதான் ரொம்ப வித்தியாசமாக ஒரு வித்தகராக இந்த முறை அவர் மனைவி நிக்க வச்சிருக்காரு. ஸோ அந்த அனுதாப அலையும் இருக்கும். அவரும் ஒரு பெரிய லீடர் தான். அப்படி இருந்தும் அந்த பக்கம் போன முறை தோல்வியுற்றார். இந்த முறை பரவாயில்ல, அவரோட மனைவி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது நான் தமிழர் கொஞ்சம் கம்மியாக பார்க்கப்படுகிறது. நான் தமிழராக கேட்கும்போது அதை விடுங்க சார், நான் இப்பதான் ஒரு மருத்துவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஸோ ஐ திங்க் சௌமியா அன்புமணிக்கு ஒரு ரீசனபிளி ஒரு குட் நல்ல சான்ஸ் வெற்றி பெறுவதற்கு தர்மபுரியில். ஸோ கூட்டணியில, ஜனநாயக கூட்டணியில எப்படி ஒரு
ஒரு ஓபிஎஸ்க்கும் ஒரு டிடிவிக்கும் ஒரு தேவநாதன் யாதவுக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். அது மாதிரி சௌமியா அன்புமணிக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. நீங்க ஆக்சுவலா பார்த்தா கடைசியில பாஜகவுக்கு ஒரு சமமான அளவுக்கு கூட்டணியிலிருந்து கூட வெற்றிகள் வரலாம். இது வந்து தர்மபுரியுடைய கதை. சார், தர்மபுரியில் தான் ஒரு புகழ்பெற்ற ஒரு எம்பி ஒருவர் இருக்காரு, சிட்டிங் எம்பியாக திரு செந்தில் அவர்கள். அவர் வந்து பார்லிமெண்ட்ல பேசின ஒவ்வொரு பேச்சுக்களுமே ரொம்ப பிரபலம். அது எப்படிப்பட்டதுன்னு எல்லோருக்குமே தெரியும். அதனால உட்கார வச்சுட்டாங்க. புளோரைடை பத்தி பேசினாரு. அவரே ஒரு மருத்துவர், டாக்டர் செந்தில்னு. அவர் இந்த புளோரைடு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பிரச்சனை இல்லை, கிரவுண்ட் வாட்டர் புளோரைடை பத்தின்னு சொன்னார். தர்மபுரியில டெஃபினட்டா, அதாவது எங்க நம்ம நதி ஓட்டம் தண்ணீர் வர்ற இடத்துல நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணி அதுக்கு பதிலாக கிரவுண்ட் வாட்டர் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணோம்னா அது இங்க பண்ணாங்க. அப்ப அந்த கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கிற ஃப்ளூரைடு அதுல மிக்ஸ் ஆகி பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வயசானவங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கும் குழந்தைகளுக்கு பல பிரச்சனையும் எண்டமிக் ஃப்ளூரோசிஸ் என்கிற வியாதி வரும். அது வந்து ஒண்ணுமே இல்லை, இங்க எல்லாம் சரியா இருக்குன்னு அவர் சொன்னாரு. ஒருவேளை அதனாலதான் அவருக்கு இந்த வாட்டி இந்த மாதிரி அவருக்கு கொடுக்காம இவருக்கு கொடுத்தாங்களோ. ஸோ நம்ம கொஞ்சம் பார்க்கணும். பட் ஐ திங்க் தர்மபுரிங்கிறது டெஃபினட்டா கூட்டணி பக்கம் தான் சாயுதுங்கிறது என்னுடைய கணிப்பு. சார், கிருஷ்ணகிரி பொதுவாகவே பெங்களூருக்கு நியர்பை பிளேஸ். ஸோ தொழில்துறை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா இருக்கிற அந்த ஏரியால காங்கிரஸ் சார்பாக கோபிநாத் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார், களம் காண இருக்கிறார். பாஜக சார்பாக நரசிம்மன் இருக்காங்க. நாம் தமிழர் சார்பாக வித்தியாசமாக வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யா வீரப்பன் களத்துல இருக்காங்க. அதிமுக சார்பாக ஜெயபிரகாஷ் இருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க சார் தொடர்ந்து கிருஷ்ணகிரியில? இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரி எல்லாம் ஒரே பெல்ட்டுங்கிறதுனால ஒன்னோட ஒண்ணு அந்த தொகுதி ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார் தேர்தல் முடிவுகள்ல? ஒரு சின்ன டிஃபரன்ஸுங்க. கிருஷ்ணகிரி வந்து ரொம்ப மோர் இண்டஸ்ட்ரியலைஸ்ட். கிருஷ்ணகிரி ஹோசூர்ல தான் நிறைய இப்ப வந்து தொழிற்சாலைகள், ஆலயங்கள் நிறைய வந்துருச்சு. இப்ப நிறைய தொழிற்சாலைகள் வந்துருச்சு, ஃபேக்டரிஸ், நிறைய ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சு. இதனால இங்க ரொம்ப காஸ்மோபாலிட்டன் திங்கிங் வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் இங்க பீகார்ல இருந்து வந்து இங்க ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வந்து பீகார்ல தான் போய் ஓட்டு போட போகும். பட் அவங்களுடைய தாக்கம் வந்து ஒரு பல தரப்பினர் சேர்ந்து வாழ்ற ஒரு கூட்டு குடும்பம் போல கிருஷ்ணகிரியில இருக்கிறதுனாலும் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் நிறைய, கிருஷ்ணகிரி டு ஹோசூர் கனெக்ட் பண்ற நெடுஞ்சாலை, கிருஷ்ணகிரி டு பெங்களூர் நெடுஞ்சாலை, பல இந்த சிறப்பு தொழிற்சாலை மையங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ட்ரேட் ஜோன்ஸ், இதெல்லாம் அங்க போடுறதுக்கு நிச்சயமா அவங்களுக்கு வந்து மத்திய அரசு தேவைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதி வந்து அங்க போய் அது வந்து பாஜக அல்லது அட்லீஸ்ட் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி. ஸோ இந்த திங்கிங் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அஃப்கோர்ஸ் வீரப்பன் சாப்பு போடு, கனிமொழி கருணாநிதி சாப்பு போடு, எப்படி சௌமியா அன்புமணி சாப்பு போடுங்கிற அதே ஃபேக்டர் இங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிர்க்க இருக்கும். அந்த வித்யா வீரப்பனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அந்த ஸ்வீப் இருந்தாலே ஒழிய அது வந்து நம்ம நரசிம்மன் பக்கம் போகும். பட் அது நரசிம்மன் வர்சஸ் வித்யா வீரப்பனுங்கிறது இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பக்கம் அங்க அவ்வளவு டெவலப்மெண்ட்டுக்கு பண்றதுக்கு, இன்னொரு பக்கம் ஒரு வித்யா வீரப்பன். யோசிச்சு பார்த்தாங்கன்னா தர்மபுரியோட கிருஷ்ணகிரி ஹோசூர் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி மக்கள் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா அதுவும் தேசிய கூட்டணிக்கு வரும். இல்லைன்னா வித்யா வீரப்பனும் நான் தமிழர் தான். சார், அடுத்ததாக அரக்கோணம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா திமுகவினுடைய சிட்டிங் எம்பி ஜெகத் ரக்ஷகன் இருக்காரு, பாமகவினுடைய கே பாலு இருக்காரு, அதிமுகவின் விஜயன் இருக்காரு, நாம் தமிழர் கட்சியின் அப்சியா நஸ்ரின் இருக்காங்க. சோ யாருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு சார்? ஏன்னா நீங்க சென்ற முறை அதிமுகவினுடன் பயணித்தீங்க, இப்போ சொல்லுங்க சார். நான் நினைக்கிறேன் இந்த முறை ஆல்மோஸ்ட் சர்டன்லி இது வந்து ஜெகத் ரட்சகன் சாருடைய ஒரு ஸ்வீட் தான். அதுக்கு ஒரு 3-4 காரணங்கள் இருக்குங்க. ஒண்ணு, இவர் வந்து அந்த ஏரியால பலருக்கு வந்து இவர் உதவி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது யாருமே ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து யாரும் பார்க்க முடியாது. அவங்களை போய் எலெக்ஷனுக்கு அப்போ பொட்டி தருப்பாங்க, அடுத்த எலெக்ஷன் தான் பொட்டி தருப்பாங்க. ஜெகத் ரட்சகன் ஐயா அது மாதிரி இல்லாம ஓரளவுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு அவருடைய அணுகுமுறை பிடிச்சிருக்கு. 2, பிராண்ட் நேம். ஜெகத் ரட்சகன் ஒரு பெரிய பிராண்ட் நேம், பயங்கரமான பிராண்ட் நேம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 52,000 கோடி பிராண்ட் நேம், பெரிய ஒரு பிராண்ட் நேம், நைக்கி மாதிரி. ஸோ என்னதான் கேசஸ் அவர் மேல இருந்தாலும், இது பண்ணாரு அதை பண்ணாரு கேஸ் இருந்தாலும் எதுவுமே இது வரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை. ஆல் சப்ஜூடிஸ் தான். அப்படி பார்த்தா எல்லா பாராளுமன்ற உறுப்பினருக்கு மேல ஏதாவது ஒரு கேஸ் இருக்கு. ஸோ அப்படி அந்த கேசஸ் மட்டும் தள்ளி வச்சுட்டோம்னா
பெரிய மனிதன், பெரிய பிராண்ட். அங்க இருக்கிறவங்க பலருக்கு வந்து இவரு உதவ வந்து முனைகிறாரு. பிளஸ் சிட்டிங் எம்பி எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஜெகத் ரட்சனுக்கு தான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அங்கங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கணும். அரக்கோணம் திண்டிவனத்திலிருந்து நகரி வரைக்கும் ஒரு நெடுஞ்சாலை ப்ராஜெக்ட் இருக்கு. இது வந்து 2011 காங்கிரஸ் கவர்மெண்டால கொண்டு வந்த நெடுஞ்சாலை. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஏனென்றால் ஆர்கோணம்ல இருந்து அது வந்து திண்டிவனத்திலிருந்து போகும்பொழுது வழியில இருக்கிற ஆர்கோணம், ஆரணியில இருக்கிற நெசவு தொழிலாளர்கள் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். இங்க வந்து நெசவு அல்லது விவசாயம், இது 2 தான். இந்த நெசவு பண்றவங்களுக்கு இப்ப ரோட்ல வந்து ட்ரக் எல்லாம் வச்சு அவங்க டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து செய்யும்போது நிறைய காசு தான். அதுவே இந்த ட்ரெயின் அங்க வந்துருச்சுன்னா பயங்கர அளவுக்கு அவங்களுக்கு சேமிப்பாகும். ஒரு ஏறக்குறைய ஒரு சிறு குறு தொழில் செய்யற ஒரு நெசவாளி கூட ஏறக்குறைய 1 லட்சம் ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு சேமிப்பாகும். இப்ப இந்த முறை பிப்ரவரி 2024 நிர்மலா சீதாராமனோட அந்த இன்டரிம் பட்ஜெட் கொண்டு வந்தாங்கல்ல, அதுல வந்து 353.5 கோடி வந்து இந்த திண்டிவனம் டு நகரி செல்கின்ற அந்த பிராட்கேஜுக்கு போட்டிருக்காங்க. அது வந்துருச்சுன்னா பெரிய அளவுல அரக்கோணமுக்கும் ஆரணிக்கும் அந்த பிசினஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதை பத்தி அவங்க யோசிச்சு போட்டாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போடுவாங்க. அப்கோர்ஸ் பிராண்ட் நேமுக்கு மட்டும் சாப்பு கொடுத்தாங்கன்னா கட்டாயமா ஜெகத் ரட்சகன் சார். இதே ஃபேக்டர் வந்து இதோட பெரிய அளவுல ஆரணியில ஆப்ரேஷன், ஆரணியில இன்னும் பண்றாங்க அரக்கோணத்தோட. ஸோ ஆரணி பீப்புள் இன்னும் அவங்களுக்கு ஒரு டிபெண்டன்ஸ். இந்த பிராட்கேஜ் அங்கே வருமா, இந்த ட்ரெயின் அங்கே வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா, நமக்கு வந்து டெய்லி முதல் நாள்ல இருந்து அவங்களுக்கு சேமிப்பு வரும். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஆரணி அரக்கோணத்துல கொஞ்சம் அதிகம். அந்த ஃபேக்டர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஆரணியில வந்து கேண்டிடேட் வந்து அரக்கோணம்ல எப்படி ஜெகத் ரட்சகன் இருக்காரோ அங்க வந்து கணேஷ்குமார்னு ஆரணியில இருக்காரு. அவர் வந்து பாமக கேண்டிடேட், எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அங்க வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருந்திருக்காரு. அவங்க குடும்பமே இது அரசியல் இருக்கு. அது அந்த பின்னணி இருக்கிறதுனால கணேஷ்குமாருக்கு வந்து ஒரு டாக்டர் கணேஷ்குமார் PhD இங்க வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆரணியில பாமக. சௌமியா அம்புமணிக்கு அப்புறம் அடுத்தது பாமக வந்து கணேஷ்குமாருக்கு தான் கிடைக்கும்ங்கிறது என்னுடைய கணிப்பு. அரக்கோணத்துல அப்கோர்ஸ் பிராண்ட் லீடர், பிராண்ட் நேம் ஜெகத் ரட்சகன் சாருக்கு போகும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா தர்மபுரி சௌமியா அன்புமணி, ஆரணி கணேஷ்குமார், 2 பாமக. இந்த நார்தர்ன் 1 இயர் பெல்ட். அரக்கோணம் ஜெகத் ரட்சகன், அவரும் 1 இயர் தான், அது கூட சொல்ல தேவையில்லை, அதுவும் பார்ட் ஆஃப் த 1 இயர். பாக்கி இருக்கிற கிருஷ்ணகிரி மட்டும் ஒரு டைப், எங்க வேணா போகலாம். நரசிம்மனா, CN நரசிம்மனா அல்லது வித்யா வீரப்பனாங்கிறது மக்கள் கொஞ்சம் யோசிச்சு போட்டாங்கன்னா அது வந்து CN நரசிம்மன் போகும். பிளைண்டா ஒரு பிராண்டுக்கோ ஒரு பேருக்கோ போட்டாங்கன்னா அது வித்யா வீரப்பன். ஸோ ஓரளவுக்கு இட் லுக்ஸ் வெல் பாய்ஸ்ட். பார்ப்போம் இந்த நாள்ல வந்து யாருக்கு என்ன வருதுங்கிறது பார்ப்போம். கடைசியில் நான் எப்பவுமே சொல்ற போல அந்த கடைசி 2-3 நாட்கள் பட்டுவாடா ஆரம்பிக்கும் பொழுது ஜனநாயகம் என்பது பணநாயகம் ஆயிடுது. பணநாயகத்தை வந்து கட்டாயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமா தோல்வி அடையும். வெறும் பணநாயகம் ஆடிச்சுதான். நாங்க எல்லாம் என்ன வேண்டிக்கிறோம்னா தயவு செய்து ஜனநாயக ரீதியில மக்கள் வந்து ஓட்டு போடணுங்கிறத நாங்க எல்லாம் சொல்றோம். சார், அடுத்தது கரூர் தொகுதி கரூர்னு சொல்லாலே சும்மா எகிரி அடிக்கிற மாதிரி ரொம்ப ஹாட்டான தொகுதியாக பார்க்கப்படுது. ஏன்னா சென்ற முறை அந்த இடத்துல பிரச்சாரத்துல இருந்த செந்தில் பாலாஜி சொன்னாரு, நாங்க 11 மணிக்கு ஆட்சிக்கு வந்தா நீங்க 11:05 மணல் எடுக்கலான்னு. அவங்க சொன்னபடியே இன்று வரை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கறத உண்மையாவே பாராட்டணும் சார். சோ கரூர்ல பாத்தீங்கன்னா சிட்டிங் MP ஜோதிமணி அவங்களே இப்பவும் களத்துல இருக்காங்க காங்கிரஸ் சார்பாக. இவங்களுக்கு நிறைய பேர் சீட் கிடைக்காதுன்னு சொன்னாலும் கூட ஒருவேளை இவங்க வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அகைன்ஸ்டா கோவையில் நிறுத்தப்படலாம் அப்படின்லாம் கூட ஒரு பேச்சு இருந்தது சார். இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ரேப்போவை பயன்படுத்தி அவங்களே மீண்டும் களமிறக்கப்படுவதாக பார்க்கிறோம். அதை தாண்டி பாஜகவை சார்ந்த செந்தில்நாதன் அவர் களத்துல இருக்காரு. அதிமுகவை சார்ந்த தங்கவேல் இருக்காரு. அதே மாதிரி நாம் தமிழர் சார்பாக கருப்பையா இருக்காங்க. ஜோதிமணி அவர்கள் எந்த தொகுதிக்கு போனாலும் மக்களால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாங்க. அதை நம்ம ஊடகங்கள்ல பாக்குறோம். இருந்தாலும் ஜோதிமணிக்கு வெற்றி வாய்ப்பா, பாஜக செந்தில்நாதன் டஃப் ஃபைட் கொடுப்பாரா? ரொம்ப நல்ல கேள்வி சுபா. செந்தில்நாதன் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அங்க வந்து பாஜக ஃபங்க்ஷனரியா இருந்திருக்காரு.
அங்கே வந்து ஒரு மாவட்ட தலைவர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டா இருந்து அங்கேயே வந்து நல்லா பணிபுரிஞ்சிருக்காரு. அது ஒரு பன்முகத்தன்மையோட பண்ணியிருக்காரு. ஒரு கிரானைட்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்றாரு. பக்கத்துல இருக்கிற அந்த தர்மபுரி, கிருஷ்ணகிரி அந்த ஏரியால இருக்கிற அந்த கரூர் பக்கத்துல இருக்கிற அந்த குவாரிஸ் போய் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஆளுமை படைத்தவர். அட் த சேம் டைம் ஜோதிமணி பாத்தீங்கன்னா அதே சமயத்துல அந்த ஆல்ரெடி 2019 வின் பண்ணாங்க. எதையுமே பண்ணல. இதுதான் பேக்ரவுண்ட். எதுக்காக அவ்வளவு மக்களோட கொந்தளிப்பு? ஏனென்றால் மக்களுக்கு அவங்க ஒண்ணுமே பண்ணல. செந்தில் பாலாஜியோடைய ஒரு ஒரு அசிஸ்டன்ட் போல செந்தில் பாலாஜியோடைய மேக்சிமம் பவரை பயன்படுத்தி ஒரு உதாரண மைய தொகுதியாக கரூர்ல இப்படி பண்ண முடியும், இப்படி வந்து பணம் பட்டுவாடா கொடுத்து இது மாதிரி வாக்கு வாங்க முடியும்னு சொல்லி 2019 காட்டினார். அதே போல 2021 காட்டினார். அப்புறம் திருப்பி அந்த பை எலெக்ஷன் 2022-23 வந்த பை எலெக்ஷன்ல EVK இளங்கோவன்ல திருப்பியும் செந்தில் பாலாஜி காட்டினார். இப்போ வந்து புழல்ல தான் அவர் வேலையை காட்டிட்டு இருக்காரு. ஸோ ஜோதிமணி எம்பிக்கு வந்து செந்தில் பாலாஜியுடைய ஒரு சப்போர்ட், ஆதரவும் அவங்களுடைய பவரும் இருக்குங்கிறது எந்தவித மாற்று கருத்தே இல்லை. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட படுகின்ற இந்த ஜோதிமணி அம்மா எப்படி ஜெயிப்பாங்க? அவங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பணம் பட்டுவாங்க. ஸோ சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அதாவது எப்படி இவ்வளவு பேர் இங்க வராதிங்க, எங்க தொகுதிக்கே வராதிங்க, நீங்க ஒண்ணும் பண்ணல ஒரு பக்கம் சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா பை டிடக்ஷன் அவங்க காசு இப்படி கொடுத்தாங்க நான் பார்த்தேன் அப்படிலாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கப்புறமா ஒருத்தர் ஜெயிச்சா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணம் வந்து ஒருவேளை இந்த பணம் பட்டுவாடா வந்து விளையாடி இருக்கலாம் கடைசி நிமிடங்கள்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பட் ஒருவேளை தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப ரொம்ப கூர்ந்து பார்த்து துல்லியமா பார்த்து மிளற அவங்க வேலையை பண்ணி எதுவுமே ஒன்றும் செய்யாம இருந்தா அப்போ வந்து உறுதியாக ஜோதிமணி வந்து தோல்வி அடைவாங்க, செந்தில்நாதன் ஜெயிப்பார். ஆனா நமது அரசியல் சாசனம் படி தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகள் வந்து யாரு பண்ணுவாங்க? ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தில் இருக்கிற லா அண்ட் ஆர்டர் போலீஸ் தான் அதை பண்ணுவாங்க. அதாவது பேக் டு தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ். நமக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாடு காவல் துறை வந்து பொதுவாக தமிழ்நாடுடைய அரசுக்கு தான் சப்போர்ட் கொடுக்கும். இந்த தேர்தல் ஆணையம் ஆகிய ஒரு ஆட்டோனாமஸ் பாடியோடைய சப்போர்ட் லோக்கல் போலீஸா வர்றதுனால இது எதுக்காக நமக்கு முக்கியம்னா அந்த கண்ட்ரோல் கட்டுப்பாடுல கொண்டு வந்து பணம் பட்டுவாடை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு பிடிக்கிறதுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா ஜனநாயகம், பணநாயகத்துக்கு பதிலாக ஜனநாயகம் இருந்தால் ஜோதிமணி தோல்வி அடைவது நிச்சயம், செந்தில்நாதன் ஜெயிப்பது நிச்சயம்ங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு. சோ மொத்தத்தில் ஜனநாயகம் முறைப்படி நடந்தால் செந்தில்நாதன் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் கரூர் தொகுதியில. ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி சுபா. நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் மீண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.